ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் ஒரு புது சாப்டர் பார்க்க போகிறோம். 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ். இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட்ஸ் டு ரீகாலில் மேட்சிங் கான்செப்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பெண்டிங் அண்டு ஏர்னிங்ஸ். மேட்சிங்னால என்னது, ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸுக்கு எந்த விதமான வருமானம் வருது அப்படின்ற ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் மேட்சிங் கான்செப்ட்னு சொல்கிறோம். This concept states that the revenue and expenses of a transactions should be included in the same account period. Expenses இருக்கட்டும் இல்லை இன்கம்மாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட் பீரியடில் நடந்திருந்ததுன்னா அதுக்குரிய மேட்சிங் கான்செப்டை தான் இங்கே நம்ம இந்த பாயிண்ட்ஸ் டு ரீகாலில் ஃபஸ்ட் பாயிண்ட்டை படிக்கிறோம். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணால் நம்ம அந்த பிஸ்னஸோடைய ப்ராஃபிட்டை அமௌண்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தென் பிஸ்னஸ் மஸ்ட் ஸ்பெண்ட் மணி இன் ஆர்டர் டு ஏர்ன் மணி. என்னதான் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சம் ஆஃப் த அமௌண்ட்டை கேபிட்டலாவோ இல்லை மெஷினரியாவோ எக்யூப்மெண்ட்டாவோ அதை வாங்கி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ண அப்புறம் அதிலிருந்து ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதுதான் ஏர்னிங் மணி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணும்போது சம் ஆஃப் த அமௌண்ட் ஷுட் பி ஸ்பெண்ட், தென் ஒன்லி வி ஷுட் ஏபிள் டு ஏர்ன் த மணி. தென் செகண்ட் கான்செப்டில் பீரியாடிசிட்டி கான்செப்ட். பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னா, த பிஸ்னஸ் ஷுட் ரிப்போர்ட் தயர் ஃபினான்ஷியல் பொசிஷன் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் கேஷ் ஃப்ளோ அட் ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ். அது மந்த்லியாக இருக்கலாம், குவார்ட்டர்லி ஆர் இயர்லி. ஒரு பிஸ்னஸோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அதோட ரிசல்ட்டை, கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, அதை ஒரு குறிப்பிட்ட ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸில் அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டாக வெளியிடணும். அந்த பிஸ்னஸ் கன்சர்னில் எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் மந்த்லியாவோ குவார்ட்டர்லியாவோ இயர்லியாவோ ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் பீரியாடிசிட்டி கான்செப்டோடைய மீனிங். Then income and expenditure summarizes a company's income and expenses over a specific period of time. For example, income from sales summarizesனா டோட்டல் கம்பெனியோட மொத்த வருமானம் எவ்வளோ, மொத்த செலவு எவ்வளோ, சம் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் பீரியடில் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம்னா எந்த விதமான இன்கம் வரும், ஒரு பிஸ்னஸில் சேல்ஸ் பண்ணால் ஒரு இன்கம் வரும். அது எக்ஸ்பென்சஸ்னால் எப்படி சொல்கிறோம், டெப்ரிஷியேஷன் லாஸ்ட் சாப்டரில் படித்தோம் இல்லையா, தேய்மானம், ஒரு மெஷினரியோடைய தேய்மானம், டெப்ரிஷியேஷனாவோ இல்லை பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸு, சேல்ரி, எம்ப்ளாயீஸ்க்கு சேல்ரி கொடுக்குறது, இபி, அப்புறம் ஸ்டேஷ்னரிஸ், இந்த விதமான எக்ஸ்பென்சஸும் ஹேப்பன்ட் இன் த பிஸ்னஸ். Two different transaction in business. Capital அப்படின்னா கேபிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா லாங் டேர்ம் மோர் தேன் 1 year எஃபெக்ட். ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் நடக்கும். அது ஒன்று கேபிட்டல், இன்னொன்று ரெவென்யூ. கேபிட்டல்னாலே லாங் டேர்ம். லாங் டேர்ம்னா என்னன்னா 1 yearக்கு அதிகமான எஃபெக்ட் இருந்ததுன்னா அதை கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் டிரான்சாக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம், பர்ச்சேஸ்ட் ஒன்லி ஒன் டைம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், மெஷினரியாக இருக்கலாம், லார்ஜ் அமௌண்ட் இன்வால்வ்டு. இதுதான் கேபிட்டல் டிரான்சாக்ஷனுடைய எக்ஸாம்பிள். அதே ரெவென்யூ டிரான்சாக்ஷன்னா ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் லெஸ் தேன் 1 year. இது ஒரு வித்தின் 1 yearக்குள்ளே எஃபெக்ட் ஆகக்கூடியதெல்லாம் ரெவென்யூ டிரான்சாக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, ரெண்ட்டாக இருக்கலாம், சேலரி, டிரான்ஸ்போர்ட், டிஸ்கவுண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ், ஸ்மால் அமௌண்ட் இன்வால்வ்டு. இதெல்லாம் ரிப்பீட்டடாக மந்த்லியோ குவார்ட்டர்லியோ
வித்தின் 1 இயர்க்குள்ளே என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் வந்து ரெவென்யூ டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். இதில் ஸ்மால் அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சில கான்செப்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். கேபிட்டல்னா என்ன, ரெவென்யூனா என்ன, எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.